அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாள்லேயும் ஒரு அருமையான ஆண்டவருடைய வசனம் என்னன்னு சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 30ஆம் சங்கீதம் அதனுடைய 11வது வசனம் இப்படியா சொல்கிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறீர் என்று சொல்லுகிற அருமையான ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய புலம்பல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். ஒருவேளை நீங்கள் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் உபத்திரவம், ஏன் இவ்வளோ வியாதி, ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இவ்வளோ போராட்டங்கள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் அவருடைய மகிமையினால் உங்களை அமர பண்ணி உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? உங்கள் புலம்பல் எல்லாவற்றையும் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். எந்த அளவுக்கு நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களோ அதை காட்டிலும் பல மடங்கு ஆனந்தமாக கர்த்தரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆனந்த களிப்பாக ஆண்டவரை துதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். இந்த அருமையானவர்களே, இந்த வசனங்களை விசுவாசிங்க, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட அருமையான வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய புலம்பல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவீராக. இந்த பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களுடைய புலம்பல்களை ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.